அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலிருந்து. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 வீக்கோட மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட் வீக் ட்ரேடோட பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி லெவல் கொடுத்துருந்தோம். அதுபடி மார்க்கெட் எப்படி மொமெண்டம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம டெய்லி போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 1 வீக்காக மார்க்கெட் என்னங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 5 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக க்ரீனில் முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஒரு பார்த்தீங்கன்னா பியரிஷில் தான் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 16,800 அப்படிங்கிறது பையோட லெவல் கொடுத்துருந்தோம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் பூம் ஆச்சு கரண்ட் வீக்கு. இப்போ கரண்ட்டில் மார்க்கெட் என்னங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்துருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா 16,800லேருந்து 16,500 அப்படிங்கிறது கரண்ட் வீக்கோட ஓகேங்களா. ஸோ கரண்ட் ஸ்விங்கோட டிஸ்கவுண்ட் ஏரியா. ஸோ 16,800க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுற வரைக்கும் அது ப்ரீமியம் தான். அந்த இடத்துலலாம் நம்ம செல்லை பற்றி தான் யோசிக்கணும், பையை பற்றி யோசிக்க கூடாது. நீங்கள் பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி 17,300லேருந்து 17,500 இருக்கக்கூடிய இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் அங்கே டர்ன் ஆச்சு. இப்போ நீங்கள் கரண்ட்டில் 16,800 நீங்கள் பை பண்ணால் கூட 17,300 டர்ன் ஆகுது, இல்லை 17,500 டர்ன் ஆகுதுன்னா இமீடியட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரணும். ஒரே ஸ்விங்கில் மேலே போகுதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அங்கேருந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுதுன்னா பெட்டர் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அகெயின் 16,800 18 போகுது, 16,800 17,500 போகுதுன்னு நோ ப்ராப்ளம், நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ லாஸ்ட் வீக் 16,800 நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 17,300 எக்ஸிட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் திரும்ப எனக்கு 16,800 கிடச்சிதுன்னா திரும்ப 16,800 நான் பை பண்ணுவேன். அப் டு 16,500 வரைக்கும் நம்மளோட ஜோனு பை ஜோன் தான். ஸோ இதில் கிளியராக இருங்க. 16,800 கீழே வராத வரைக்கும் பை அப்படிங்கிறத பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி 1 வீக் என்னாச்சுன்னா ஒரு பியரிஷ் மொமெண்டபிள் தான் கடைசி ஒரு 1 வீக்கில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 35 அப்படிங்கிறத ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட்டோட லெவல் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோவே இதுதான். ஸோ இந்த 35க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா பியரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் நமக்கு இந்த 34 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பையோட என்ட்ரி ப்ரீவியஸோட ஸ்விங்குக்கு ஓகேங்களா. ஸோ இதில் 2 ஸ்விங் இருக்குது, மைனர் ஒன்று மேஜர் ஒன்று. மைனர் அப்படிங்கிறது 35லேருந்து கரண்ட்டாக வந்தக்கூடிய ஐ. அதில் இந்த 35 கீழே போயிடுச்சுன்னா இந்த மைனருங்கிறது செல் ஆகிடும். ஆனால் ஒரிஜினல் ட்ரெண்ட் எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்து இருக்குது. ஒரிஜினல் ட்ரெண்ட் எங்கே இருக்குது, 32,000 இருக்குது. இந்த ரெட் கலர் கேண்டில் இங்கேருந்து இங்கே எடுக்கணும். ஸோ இதில் 2 ஸ்விங் இருக்குது. ஸோ நமக்கு ஒரிஜினல் ஸ்விங்கோட பை எங்கெங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிற இடம் 35,500 ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட பெஸ்ட் பையிங்கோட என்ட்ரி எங்கே ஆல்வேஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் என்ட்ரி 6.618லேருந்து 79க்குள்ளே எப்போ மார்க்கெட் வந்தாலும் இது கோல்டன் பையோட என்ட்ரி நம்ம சொல்லுவோம். அப்போ நமக்கு பையோட என்ட்ரி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 34,000 இருக்குது. ஸோ 34,000 வந்தது அப்படின்னா ஒரிஜினல் ட்ரெண்டு நமக்கு பை ஸ்டார்ட் ஆகிடும். அது வரையும் லோ கட் பண்ணி இறங்க அது செல்லு தான். அதனால் கரண்ட்டில் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டில் ஓவரால் ட்ரெண்டு செல்லில் இருக்குது. கரண்ட் ட்ரெண்டில் 35 கட் ஆகாத வரைக்கும் நீங்கள் பையிங்கை ட்ரை பண்ணுங்கள். 35லேயும் நமக்கு ப்ரீவியஸ் இமீடியட்டாக கட் ஆகணும். ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஹையர் ஐ வச்சுக்கணும், ப்ரீவியஸ் லோயர் ஐ கட் ஆகணும். கட் ஆகாத வரைக்கும் ஸ்டில் நமக்கு பேரிஷாக தான் ஃபார்ம் ஆக போகுது. கன்ஃபார்மாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேப் டவுன், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால் திரும்ப நம்ம பையிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35ல் ட்ரை பண்ணலாம் அல்லது 34ல் ட்ரை பண்ணலாம். அதுக்கு சென்டரில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு, அவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட்டுங்கிறது பண்ணவே முடியாது. சரிங்க, ஓவராலாக 1 வீக் என்ன நாங்கள் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கோல் இந்தியா ஒரு 8% அப்பு, ரிலையன்ஸ் ஒரு 8% அப்பு, M&M பார்த்தீங்கன்னா ஒரு 6% அப்பு. ஒரு பெரிய மொமெண்டம் இந்த 3 தான். அதுக்கடுத்து பெரிய லாஸ்னா இன்ஃபிங்க. ஸோ இன்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு நியர் டு 10% டவுன். ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட், ஒரு 10% ஒரு கம்பெனி வாஷ் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் இது நல்ல டிஸ்கவுண்ட் தான். ஸோ இதுவும் காலி. HDFC பேங்க் ஒரு 8% காலி. HDFC பார்த்தீங்கன்னா ஒரு 7-7.5% காலி. ஸோ இது நல்லமே ஒரு பெரிய நல்ல ஒரு நம்மளோட நிஃப்டியில் 12 ஸ்டாக்கில் இது 3 ஸ்டாக் இது. ஸோ அதனால் இந்த 3 ஸ்டாக்கை டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் பையிங் பண்ணலாம், ஆவரேஜும் பண்ணலாம். ஏன்னா லெவலை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. அந்த லெவலில் வந்தால் மட்டும் கை வைங்க, சென்டரில் வரதும் பண்ணாதீங்க. சரிப்பா, வீக்லியில் என்ன ஸ்டாக்கு நல்ல மொமெண்டம் இருக்கும்? அல்ட்ராடெக் சிமெண்ட் 0.2% மொமெண்டம். அதனால் கரண்ட்டில் நல்லா ஒரு பையிங் செல்லிங் எதிர்பார்க்கலாம். ONGC 0.1 தான். அதே மாதிரி டிவிஸ் லேப் 0.1 தான். இந்த 3 ஸ்டாக் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டாக்லையும் பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேடிங் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்ட் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் வீக்கில் ஒரு ஏறத்தாழ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது,
ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது ஓகேங்களா. ஸோ 12 ஸ்டாக்கில் விப்ரோ அப்படிங்கிறது மெயின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்குங்கிறது மெயின், அதாவது நம்ம 12 ஸ்டாக்கில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு மெயின் ஓகேங்களா. இதில் 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது 3 வந்து நிற்கிது. அதனால் கரண்ட் வீக்கு கொஞ்சம் ரோலர் கோஸ்ட், அதுவும் இல்லாமல் நிஃப்டி 50 மெயின் ஸ்டாக்ஸ் மீதியெல்லாம் இருக்குது. ஸோ அதை மெயினாக கன்சிடர் பண்ணிக்கல, இருந்தாலும் நிஃப்டி 50 இருக்கிறதுனால ஏற்றால வந்து 50 ஸ்டாக்கில் 12 ஸ்டாக் கரண்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் ரிசல்ட் வரப்போகுது. அதனால் கரண்ட் வீக் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் படி கொஞ்சம் தைன்னு குதிக்கிறதுக்கு, வயலண்ட்டாக குதிக்கிறதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா HCL வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 28 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 28க்கு பிஃபோர் பை பண்ணணும். 28ல் பை பண்ணிங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் வேணும் இந்த 18 ரூபா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியாவது 26லையாவது பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அல்லது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் 27க்கு அல்லது 27க்கு பிஃபோர் நீங்கள் பை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 18 ரூபா வந்து கிடைக்கும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இந்த 18 ரூபா கூட எனக்கு வேணாங்க, கேப் டவுன் 18 ரூபா வைக்க நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிறது என்னோட ப்ரொடிக்ஷன். நான் எப்போவுமே இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். 18 ரூபா கேப் டவுன் வைக்கிட்டோம், அந்த 18 ரூபா ஃபில் பண்ணுறதுக்காக போகணும். அல்லது கரண்ட் ஸ்டாக் வந்து ஒரு 18 ரூபா டிஸ்கவுண்ட்டில் தானே கிடைக்குது, கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லெவலை பிடிச்சி நான் பை அடிக்குவேன். இந்த கேப் டவுனை பயன்படுத்திக்கோங்க, அல்லது இந்த 18 ரூபாவை பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரோலர் கோஸ்ட் கன்ஃபார்ம் கரண்ட் வீக்கில் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வீக்கில் 18,000 வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு செல் ஆஃப். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியோட எக்ஸ்பைரி. அதனால் உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். கரண்ட் வீக்குங்கிறது மொமெண்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கரண்ட் வீக்கோட சிபிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா நேரம் தெளிவாக தெரியுது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ரேலியை வந்து கரண்ட் வீக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது, வைலண்ட்டாக இருக்க போகுதுன்னு. இந்த ஸ்டார்ட் ஸ்டாங்கில் இதை பண்ணுறவங்களெல்லாம் தயவு செஞ்சு இந்த ஒரு வாரத்துக்கு மண்டே டு ஃப்ரைடே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் மைனஸில் முடியாமல் இருக்கும். பண்ணியே தான் தீரும். அப்படின்னா ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா மார்க்கெட் நேரமாக இருக்குது. அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு மார்க்கெட் வந்து தயாராக இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதனால் கரண்ட் வீயை பொறுத்த வரைக்கும் 16,500 16,800 பை, அதுக்கு மேலே இருக்கிற வரையும் இன்ட்ராடேயில் செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணுங்கள். 16,800க்கு கீழே வந்த உடனே எல்லாத்தையும் ஸ்டெல்லில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பை சைடில் மாறிடுங்க. ஸோ அங்கே நமக்கு ஒரு 5 மினிட்டோட ஸ்விங்கோ அல்லது பையோட என்ட்ரியோ ஷார்ப்பாக கிடச்சிதுன்னா யூ கேன் டேக் அ பை ஓகேங்களா. ஸோ நன்றி. ஸோ இந்த வாரத்தோட அனலைஸை ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா பெரிய லாங்காக போட்டால் வந்து நிறைய பேர் வந்து கடுப்பாயிடுறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையட்டும். ஸோ இந்த வாரத்தில் எப்பயும் சொல்கிறது தான், எட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. எட்ஜிங் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாக்கெட்லேருந்து இன்னொருத்தன் பாக்கெட்டு நீங்களே பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி. ஸோ ப்ராப்பர் எட்ஜோடு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க் ரிவார்டை தெளிவாக மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லபடியாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.